ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துக்கிறது உங்கள் ஜேர்னி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊபர் கேப் இதில் எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், மந்த்லி வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்த்துலாங்க. நீங்கள் வந்து ஓனாக ஒரு டீ போர்டு வச்சுருந்தீங்கன்னா இதில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். இல்லை நான் டிரைவராக இருக்கேன், இந்த கேப் ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணி இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பற்றி இந்த வீடியோவில் பேசலாங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஜாப் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டே வருவோம். ஃபஸ்ட்டு இந்த கேப் பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கஸ்டமர்ஸ்லாம் ஏன் கேபை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட் வந்து இதில் காட்டும். நம்ம நார்மலாக போய் ஒரு காரை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்கள்ட்ட பேசி நம்ம இந்த இடத்துக்கு போக போகிறோம், இதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிலாம் கேட்டு நம்ம ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதை விட ஆப்பில் பார்த்தாலே உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியாக ஒரு அமௌண்ட் வந்து தெரியும். அதனால நார்மலாக நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பேசாமல் அவங்க வீட்டிலேருந்தே ஆப்பை வந்து யூஸ் பண்ணி இதை வந்து புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கேப்லாம் வந்துட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதில் இந்த ஊபரில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஊபர் மாதிரியான கம்பெனியில் ஆப் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஆப் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனாலையும் அதில் ஒரு ஃபிக்ஸ்டான அமௌண்ட் காட்டுறதுனாலையும் கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கிறதுனாலையும் ஒருத்தர் வந்து வேறம் பேசி அந்த ஒரு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு பதிலாக ஆப்லேயே ஈஸியாக வந்துட்டு புக் பண்ணிட முடியும். அப்படிங்கிறனால எல்லாருமே இந்த மாதிரி ஊபர் மாதிரியான இந்த மாதிரி ஆப்பை சூஸ் பண்ணி அது ஓரியன்டாக ட்ரிப் வந்து போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரணும், ஈஸியாக வந்துட்டு கஸ்டமர் ரீச் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கம்பெனி கூட டைப் வச்சா தான் உங்களால் வந்து இதுலேருந்து ஏர்னிங்ஸே எடுக்க முடியும். இப்போ சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கீங்க, சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். மற்ற ஊரில் இருக்கவங்களும் இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். சென்னை மாதிரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான ட்ரிப்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் நம்மளோட ஏர்னிங்ஸே பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 2000 இருந்து 3000 வரைக்குமே வரும். நாம் 24 மணி நேரமே இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படி கூட அவசியம் இல்லை. நம்மளோட ஃப்ரீ டைமில் நமக்கு வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணிவிட்டு ஓன் சவாரி வேறு ஏதாவது கிடச்சாலும் அதுக்கும் நம்ம போயிட்டு இருக்கலாங்க. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு நியூ கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வேவாக இந்த ஆப் ஓரியன்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பக்கமே இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஊபரில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண பிறகு அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஐடி வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ இதோட ப்ராசஸ் வந்து சம்டைம் வந்து ஃபெயில்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஃபெயில்ட் ஆகாமல் ஈஸியாக வந்துட்டு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஊபர் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஐடிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிருங்க. ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்கள் நேமில் ஒரு பேங்க் பாஸ்புக் தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படும். உங்கள் வெஹிக்கிளோட ஆர்சி புக், இன்சூரன்ஸ் தேவைப்படுங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இவங்களே கான்டாக்ட் பண்ணி ஈஸியாக இந்த ஊபரில் உங்களோட காரை வந்து அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மந்த்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 வரைக்குமே இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்கள் சிட்டி வந்து பெரிய சிட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு ஆர்டர்ஸுங்கிறது அதிகமாக வரும். இதுலேருந்து ஏர்னிங்ஸும் நல்லாவே பண்ண முடியுங்க. தமிழ்நாட்டில் மற்ற சிட்டிஸில் இருந்தால் கூட நீங்களுமே வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இவங்களை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. உங்கள் சிட்டிஸில் வர ஆர்டர்ஸ் பொறுத்து உங்களோட இன்கம்ங்கிறது இருக்குங்க. நீங்கள் நார்மலாக உங்களோட ஓன் ஆர்டர்ஸையும் பார்த்துக்கலாம், ஓன் ட்ரிப்பையும் போய் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் டைமில் இதை லாகின் பண்ணி இதிலேருந்து வர ட்ரிப்ஸையும் நீங்கள் எடுத்து போய்க்கலாம். நீங்கள் ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு எதில் நல்ல இன்கம் வருது, எங்கெல்லாம் கஸ்டமர்ஸ் வந்து நியூவாக நமக்கு கிடைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் யாராவது ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸை அவங்களே வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஈஸியாக அவங்கள்ட்ட பேசி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்படி டிரைவிங் வந்து எனக்கு ஸ்கில் தெரியும், நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக டிரைவராக போகலான்ட்டு இருக்கேன், இப்போ வந்து நான் வந்து ரெண்டெல்லாம் எடுத்து ஓட்டலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்லாம் வந்துருந்துச்சு. ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஒரு டிரைவிங் ஃபீல்டுக்குள்ளே புதுசாக போக போகிறீங்க அப்படின்னா ரெண்டலாக ஃபஸ்ட்டு நான் எடுத்து ஒரு 1 மந்த் ஓட்டி பாருங்கள், இல்லை ஒரு 2 மந்த் ஓட்டி பாருங்கள். சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டலுக்கான ஆப்ஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓட்டி பார்த்து இது மாதிரி அட்டாச்சு பண்ணி இதில் எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீல்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓனாக வந்துட்டு ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டி காரை வந்து வாங்கி அதுக்கப்புறம் இந்த ஊபர் மாதிரியான ஒவ்வொரு கம்பெனி நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அவங்க கூட அட்டாச் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஓட்டினீங்கன்னா இந்த சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் நல்லாவே வரும். உங்களோட அந்த டியூக்கான அமௌண்ட்டுங்கிறது எடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களோட மந்த்லி தேவைக்கான அமௌண்ட்டையும் இதுலேருந்து ஈஸியாகவே எடுத்து நல்லாவே ஒர்க் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் ஊபரில் ஜாயின் பண்ணணும், உங்களோட கேபை வந்து ஊபரில் வந்து அட்டாச் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களை ஈஸியாக அதில் அட்டாச் பண்ணி விடுவாங்க. இதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் கேளுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் இதை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுகிட்டே வருவோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் வந்துட்டு ஒரு கார் வாங்கியிருக்காங்க,
அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இல்லை, இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இதில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக அதில் ஏர்ன் பண்ண முடியும். நீங்களும் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து வைக்கிறேன். அவங்களை கான்டாக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.